ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனியார்மய திட்டம் தொடர்பாக அனுர அரசாங்கத்தின் முடிவு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தனியாருக்கு விற்பதற்கான திட்டங்களை கைவிடுவதாக அறிவித்திருக்கின்றது. சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தேசிய நிறுவனம் அரசுடன் இருக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபையின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த தெரிவித்திருக்கின்றார். அதற்கு பதிலாக அதன் நிர்வாகத்தை மேம்படுத்த புதிய மாதிரி பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னைய அமைச்சரவை ஒரு தனியார் முதலீட்டாளரை ஈர்க்கும் நடவடிக்கையின் அடிப்படையில் 510 அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்று முயற்சி எடுத்திருக்கிறது. இதன்போது அரசுக்கு சொந்தமான 51% விற்பனை செய்யவும் அரசாங்கம் முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வருமான வரி செலுத்தாதோருக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு. 2023 மற்றும் 2024 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரியை செலுத்தி முடிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் முடிவடைவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இன்று வரை அனைத்து வருமான வரிகளையும் செலுத்தி முடிக்க திணைக்களம் அவகாசம் வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் உத்தரவை மீறும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. வரி செலுத்த தவறினால் சட்டப்படி வருமான வரி செலுத்தாமல் அல்லது தாமதமாக செலுத்தியதற்காக அபராத வட்டி விதிக்கப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்திருந்தது. எனினும் நிலுவையில் உள்ள வரிகள் இருப்பின் அவற்றை அடுத்த மாதம் 30ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேலும் 1944 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு. இன்று எடுக்கப்படவுள்ள முக்கிய தீர்மானம். முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு தொடர்பில் எடுக்கப்படவுள்ள தீர்மானம் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இன்று மாலை 5 மணிக்கு இது தொடர்பான விசேட கலந்துரையாடலுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் அமைச்சர் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கின்றனர். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக குறிப்பிட்டிருந்தார். பற்றாக்குறைக்கு விடையளிக்கும் வகையில் இதுவரையில் ஏனைய கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்ட உத்தியோகத்தர்களை முறையான முறையில் அரசு சேவையில் ஈடுபடுத்தி குற்றச்செயல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இன்று கூட உள்ள புதிய அமைச்சரவையின் முதல் மாநாடு. புதிதாக அமைக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் முதலாவது அமைச்சரவை மாநாடு இன்று மாலை நடைபெற்றிருக்கின்றது. அங்கு அமைச்சரவையின் ஆரம்ப முடிவுகளை அமைச்சர் விஜித ஹேரத் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த அமைச்சரவை கூட்டத்தில் புதிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையின் புதிய 3 பேர் கொண்ட இடைக்கால அமைச்சரவையின் பேச்சாளராக அமைச்சர் விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் நாட்டை பாதிக்கும் பல முக்கிய தீர்மானங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த அமைச்சரவை உலகிலேயே மிகச்சிறிய அமைச்சர்கள் கொண்ட குழுவாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறுவர்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு. 12 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவசமாக தெஹிவளை மிருக காட்சி சாலையை பார்வையிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அக்டோபர் 1ஆம் தேதி சிறுவர் தினத்தை முன்னிட்டு இவ்வாறு சிறுவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்படி தெஹிவளை தேசிய மிருக காட்சி சாலை வளாகத்தில் காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறுவர்களின் கல்வி அறிவை மேம்படுத்துதல், இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த மனப்பான்மையை மேம்படுத்துதல், குழந்தைகளின் திறன்களை மேம்படுத்துதல், பொழுதுபோக்கை வழங்குதல் போன்ற பல நோக்கங்களின் அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரவினால் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களும் சிக்கல் நிலை. அஜித் பெரேரா தகவல். நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்திருக்கின்றனர். பாணந்துறை பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றனர். அவர்களில் சிலர் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்றும் நீதிமன்றங்களில் சிலரின் வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தற்போதுள்ள 42% வாக்குகளை அவர்கள் இழக்க நேரிடும் என்று தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தில்
ஒரு எழுத்தை கூட மாற்றியமைக்காமல் அனது தரப்பு முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரிய மகாநாயக்க தேரரையும் மல்வத்து மகாநாயக்க தேரரையும் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தனது அரசாங்கத்தின் கீழுள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று பிரதமர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் பொது தேர்தலுக்கு நன்கு தயாராகி வரும் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வெற்றியை மக்கள் நாடாளுமன்றத்துக்கும் சிறந்த அணியை தெரிவு செய்வதில் வழங்குவார்கள் என நம்புவதாகவும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடிகளை ஆராய விசேட விசாரணை பிரிவு ஹரிணி அமரசூரிய. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். கொழும்பிலுள்ள ஆங்கில செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய பிரத்தியோக செவ்வியொன்றிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றனர். தற்போதுள்ள ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உறுதி செய்யும் என குறிப்பிட்டிருக்கின்றனர். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றுடன் முன்னேறும் அதே வேளையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதிலும் கவனம் செலுத்த உள்ளது. மேலும் இடையூறு இல்லாத சுமூகமான மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.